வணக்கம் மக்களே. இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 2 days பேக் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற பீமந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பல வருடங்களாகவே கடையை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 years-ஆக இருக்கிறாங்க மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து பொருள் வாங்க சென்ற 2 நபர்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த 2 பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்ந்த 2 நபர்கள் வந்து போய் கடையில் பொருள் வாங்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம ஊரை சேர்ந்த இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்ந்த நபர்கள் வந்து அந்த பீகாரி ஃபேமிலியை வந்து மிரட்டி அடிக்க முற்பட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி கடையை காலி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே அதை பார்க்குறதுக்கும் அதை கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம தமிழ்நாடே வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கலாமே. ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து இன்றைக்கி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக உருவாகிட்டே வருது. thousands ஆஃப் பிக்கர் ஸ்மாலர் கம்பெனிஸ்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே தொடர்ச்சியாக இங்கே வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அந்த கம்பெனிஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கே பெரிய வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டே இருக்குது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மண். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ராமானுஜரே வந்து இங்கே சமூக நீதி பேசினதாக சொல்லப்படுகிறது. அதற்காகவே இந்த பெருமாள் கோயிலில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராமானுஜர் கோயில்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நபர், ஒரு மனிதர் வாழ்ந்த ஊர், சமூக நீதியை பற்றி பேசின ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் 1000 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேற்று மாநிலத்தை நபர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஒரு விதத்தில் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்குற பூமியாக இது இருக்கிறதுன்றது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். பட் அதே சமயத்தில் அப்படி பீகார்லேருந்து வர்ற மக்கள், வட மாநிலத்தவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கணுன்றது என்னோடய விருப்பம். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டியது நம்மளோட கடமையும் கூட. இங்கே ஊரை விட்டு ஊர் வந்தாங்க, வேறு ஸ்டேட் வீட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சும்மா ஃபன்னாக சொல்கிறதுலாம் கூட எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இந்த வட மாநிலத்தவர்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம நிறைய பேர் சீரியஸாக உணர்றதில்லை. இப்போ பார்ப்போமே, இப்போ 20 years பேக் ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி கடை வைக்கிற அளவுக்கு ஒருத்தர் உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும்ல. இன்றைக்கி அவர் கஷ்டப்பட்டு இன்றைக்கி உழைச்சி அவர் சம்பாதிக்கிறாரு, இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கார். அவருக்கு இன்றைக்கி வந்து 25 வயசில் பசங்களாக இருக்கிறாங்க. அவங்களுமே இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்து வளரக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாகியிருக்கு. பார்த்தோம்னா இப்போவும் 20 நம்ம கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா 20 வருஷமாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அந்த ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த கடை வச்சுட்டு இருக்கிற இந்த ஏரியாவில் தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இன்றைக்கி அவங்க பசங்களுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு அந்த பசங்க இன்றைக்கி இருக்கிறாங்களே 25 வயசு பசங்க இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், அவங்களுடைய குழந்தை நாளைக்கு 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அப்போ அவங்க குழந்தைக்கும் இதே நிலைமை தானா? பாருங்களேன், ஒரு 3 ஜென்ரேஷனாகவே அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனம் பண்ணுற மாதிரியான விஷயத்தை நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்றதுனால எல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் இங்கே பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னு இருந்தாலும் பட் அப்படி பாதுகாப்பான சூழல் இருக்குதுன்னு நம்பப்படுற இந்த இடத்துலையுமே வந்து எத்தனை பேர் வந்து அமைதியாக, எத்தனை பீகாரிஸோ இல்லை எத்தனை வட மாநிலத்தவர்களோ இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து வேறு மாநிலத்தில் வந்து கஷ்டப்படுத்தப்படுறாங்க, இல்லை வேறு நாட்டில் போய் கஷ்டப்படுத்தப்படுறாங்க, அவங்க இனத்தால் இல்லை மொழியால் அவங்க வந்து ஒரு பெரிய பிரிவினையை வந்து சந்திக்கிறாங்க. நான் இவ்வளோ வேதனையாக இருக்கும்ல, உண்மையிலே அது கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறத பார்க்கணும். ரீசெண்டாகவே என்னோடய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன். அந்த வடக்கன்ற வார்த்தையை வந்து நான் மோஸ்ட் ஆஃப் ஃபன்னாகவே நம்ம நிறையா சொல்கிறோம், நம்ம வந்து பயன்படுத்துறதை தவிர்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம வந்து சும்மா வடக்கன் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வடக்கிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இழிச்செயலை கூட நம்ம இங்கே செஞ்சிடுறோம். இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ வேணும்னே கொல்லணும் அப்படின்னு போயெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மனசுக்குள்ளே எல்லாருக்குமே அந்த வடக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டில் போய் நம்ம நின்னதாலேயோ என்னவோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அவங்கள ரியாக்ட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பெரிய சகோதரத்துவம் அப்படின்னு நம்ம இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்ச ரெஸ்பெக்டோடு நம்ம மற்றவங்களை நம்ம பார்ப்போம். முக்கியமாக வட மாநிலத்தவர்கள் நிறைய கஷ்டத்தை ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கில் நபர்கள் வராங்க. அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமை நான் பார்க்குறேன். அண்ட் மக்களுக்கும் போதிய விழிப்புணர்வும் கொடுக்கணும். நம்மளுடைய
காமன் பீப்புள் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாமே இன்னும் விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக பிற மாநிலத்தவர்களை மேபி சக மனிதனாவோ சக சகோதரர்களாகவோ பார்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். ஸோ ரொம்ப சாரி அந்த ஃபேமிலிக்கு, பீகாரி ஃபேமிலிக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வாசியாக. இனிமேல் அவங்களுக்கோ இல்லை அந்த மாதிரியான நபர் யாருக்குமே வந்து அப்படியான ஒரு மிரட்டல்களோ இல்லை எந்த பிரச்சனை நடக்காத வண்ணம் அரசு வந்து அவங்களுக்கு துணை இருக்கணும். அண்டு இது மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய மெசேஜாக இருக்கணும். இந்த மாதிரி மிரட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம இந்த மாதிரி மிரட்டலாம் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். பார்ப்போம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடவே நம்ம இருப்போம். எல்லாரையும் போற்றி வரவேற்று நாமளும் ஒன்றாவே சந்தோஷமாக வாழ மாதிரி ஒரு சூழலை தொடர்ச்சியாக நம்ம வந்து இங்கே ஏற்படுத்துவோம். தேங்க்யூ.